ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல இடங்களில் குறைந்தது கனமழை. மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரம். கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிப்படைந்தவர்களுக்கு விரைவில் நிவாரண உதவிகள் வழங்கப்படும். முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். மத்திய அரசு அறிவிப்பு. லக்னோ எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்ட பிரியங்கா காந்திக்கு 2 மணி நேரத்திற்கு பிறகு அனுமதி. பலியான துப்புரவு தொழிலாளியின் குடும்பத்திற்கு ஆறுதல். ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் எதிரொலி. 11 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை. சிங்கு எல்லையில் விவசாயி கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கு. காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைப்பு. நடப்பு கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்புக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம். அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. பொறியியல் படிப்பில் துணை கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக 9464 மாணவர்கள் விண்ணப்பம். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நேரடி வகுப்புகள் நடத்தப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 1170 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 20 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயர்வு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான ஊழல் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு. 2வது அலகில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழகத்தின் வேலூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழைக்கு 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. தற்போது மழை பெரும்பாலான இடங்களில் குறைந்துள்ளது. கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் குமன் மாகாணத்தில் உள்ள நைனிதா, சம்பவாட், உதம் சிங் நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மிகுந்த பாதிப்பை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் உத்தரகாண்ட் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ளது. மேலும் 17 பேர் காயமடைந்துள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளம், நிலச்சரிவில் மாயமானவர்களை தேடும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பேரழிவுகளால் பாதிக்கப்படைந்தவர்களுக்கு விரைவில் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார்.
அரபிக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரளா முழுவதும் பலத்த மழை பெய்தது. மொத்தமுள்ள 14 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்தது. வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டும் நிலச்சரிவில் சிக்கியும் பலர் உயிரிழந்தனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அரசு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேரளாவில் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 42 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 6 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர் கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பேரழிவுகளால் பாதிப்படைந்தவர்களுக்கு விரைவில் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்தியா வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு வரும் சர்வதேச பயணிகளுக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 25ஆம் தேதி முதல் உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இருந்து 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வரும் பயணிகள் விமான நிலையத்தில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு தனிமைப்படுத்தல் மற்றும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதில்லை என்றும் அதே சமயம் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு தவணை தடுப்பூசி போட்டவர்கள் அல்லது தடுப்பூசி போடாமல் வரும் பயணிகள் வருகைக்கு பிந்தைய கொரோனா பரிசோதனை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதன் பிறகு அவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆக்ராவில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த நபரின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி லக்னோ எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் 2 மணி நேரத்திற்கு பின் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜகதீஷ்புரா காவல் நிலைய போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து வைத்திருக்கும் இடத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமையன்று 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் காணாமல் போனது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அங்கு துப்புரவு தொழிலாளராக பணியாற்றும் அருண் என்பவரை நேற்று கைது செய்தனர். அந்த தொழிலாளியின் வீட்டில் சோதனை செய்ய முற்பட்டபோது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி காவல்துறையினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அருணின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த நபரின் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஆக்ரா சென்றார். ஆனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறி அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பின் 4 பேர் மட்டும் ஆக்ரா செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருமதி பிரியங்கா காந்தி ஆக்ரா புறப்பட்டு சென்றார். ஆக்ரா செல்லும் வழியில் விபத்து ஒன்றில் சிக்கியவர்களை சந்தித்த திருமதி பிரியங்கா காந்தி அவர்களுக்கு முதலுதவி அளித்து ஆறுதல் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பாக பல இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில வாரங்களில் பொதுமக்களை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அக்டோபர் மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தீவிரவாத தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். தொடரும் தீவிரவாத தாக்குதல்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஸ்ரீநகர், பாரமுல்லா, புல்வாமா, அவந்திபோரா, குல்காம் உள்ளிட்ட 11 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சிங்கு எல்லையில் பட்டியலின விவசாயி கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணைக்கு குழு அமைத்து பஞ்சாப் அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் சிங்கு எல்லையில் போராட்ட களத்திற்கு அருகே பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். கடந்த வாரம் நடைபெற்ற இச்சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதில் கொல்லப்பட்டவர் பஞ்சாபைச் சேர்ந்த விவசாயி என்பது தெரியவந்தது. ஆனால் அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயி அல்ல என்றும் இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா தெரிவித்தது.
விவசாயிகள் போராட்டத்தை மத கலவரமாக மாற்ற முயற்சி நடப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா வலியுறுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விவசாயி கொல்லப்பட்டது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் 3 பேர் அடங்கிய சிறப்பு விசாரணை குழு அமைத்து பஞ்சாப் காவல்துறை டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நடப்பு கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்புக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான பாடத்திட்டம் மாற்றப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டில் இருந்து புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தொழில்துறையினரின் பங்களிப்பு பெரும் பகுதி இடம்பெறும் வகையில் புதிய பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு புதிய பாடத்திட்டம் இருக்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் துணை கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக 9464 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நேரடியாகவும் பின்னர் ஆன்லைனிலும் வகுப்புகள் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இளங்கலை பொறியியல் படிப்பில் பிஇ, பிடெக் படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நடைபெற்று முடிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கலந்தாய்வில் பங்கேற்காத மாணவர்களுக்காக துணை கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்க கடந்த 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 12,040 மாணவர்கள் விண்ணப்பித்தனர். அவர்களில் 9,464 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இவர்களுக்கு 21ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் சேர்ந்துள்ள முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பொறியியல் படிப்பு குறித்தும் கலாச்சாரம் மற்றும் ஓவியம், திறனை கண்டறிந்தல் உள்ளிட்டவை நேரடியாக நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15ஆம் தேதிக்கு மேல் ஆன்லைனில் முறையில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 3வது நாளாக தினசரி கொரோனா தொற்று 1200க்கும் கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 1170 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 1170 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 20 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 14,058 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1418 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். சென்னையில் 148 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்தார். மாவட்டம் முழுவதும் 1751 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் 161 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 141 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் 6 பேர் உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 1500 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 143 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். செங்கல்பட்டில் 93 பேருக்கும், ஈரோட்டில் 91 பேருக்கும், திருப்பூரில் 67 பேருக்கும், சேலத்தில் 61 பேருக்கும், தஞ்சையில் 51 பேருக்கும், திருவள்ளூரில் 49 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. புரட்சி தாய் சின்னம்மாவை அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் நாகரிகமின்றி பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்காவிட்டால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அஇஅதிமுக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்களே பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறான பேச்சுகளை பேசியிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கின்றோம். தான் பேசிய அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கோருவதோடு மன்னிப்பை பொதுமக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்க தவறிவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் இந்த எடப்பாடி மாநகரிலே அதிமுக தொண்டர்களின் சார்பாக நடைபெறும். 1.5 கோடி தொண்டர்களுடைய மனத்தை பெற்றவர் இன்னைக்கு தமிழ்நாடுடைய மக்களுடைய மனத்தையும் பெற்றிருக்கிறார் அம்மா. அதுக்கு எடப்பாடி அவர்கள் எப்படி வேண்டுமானும் பேசினாலும் இந்த லோக்கலில் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எப்படி வந்தார், எப்படி இருந்தார் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் சொல்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதுக்கு அதை விரும்பலை. இருந்தபோதும் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, யாரையும் இந்த புண்படுத்துகிற மாதிரி யாரையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி. அந்த காரணத்தினால இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள சுந்தரம் ஸ்ரீமதி, பரத சக்கரவர்த்தி, ஆர். விஜயகுமார், முகமது ஷஃபீக் ஆகிய 4 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 75ஆக உள்ள நிலையில் தற்போது தலைமை நீதிபதியுடன் சேர்த்து 55 நீதிபதிகள் உள்ளனர். புதிதாக 4 பேர் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 59ஆக அதிகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. குற்றவாளிகளான திருநாவுக்கரசு, சபரிராஜன், மணிவண்ணன், வசந்தகுமார், சதீஷ் பாபு உள்ளிட்ட 9 பேருக்கும் கடந்த மாதம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டது. இவ்வழக்கு நேற்று கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றவாளிகள் 9 பேருக்கும் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. இந்த விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டார். நாள்தோறும் ஒரு ஆலயத்தின் சிறப்புகளையும் மகிமையையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பார்க்க இருப்பது திருச்செந்தூர் முருகன் ஆலயம். ஆண்டு முழுவதும் திருவிழா கொண்டாட்டம் நடைபெறும் இந்த கோவிலின் மகிமை பற்றி இப்போது பார்க்கலாம். மீறப்படுகிறத மன்னர்கள் காத்த மரபு. இப்போ பக்தி வழிபாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 விதமான வழிபாட்டு முறைகளை ஆதிசங்கரர் கொடுத்துருக்காருங்க. அதில் முருகனுக்கு உண்டான வழிபாடு ரொம்ப முக்கியம். முருகனுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லாம் இருக்கு. மலேசியாவில் பார்த்துருக்கீங்க இல்லையா, எத்தனை பெரிய முருகன், எத்தனை பக்தர்கள் கூடுவாங்க ஒரு தைப்பூசம் அப்படின்னா. அத்தனை முருகன் ஆலயங்கள் நமது தமிழகத்திலே இருக்குங்க. இதில் 6 கோவில்கள் ரொம்ப முக்கியங்க. அது என்ன சொல்லுவோம், அறுபடை வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாற்றி மாற்றி இந்த படை வீடுகளுக்கு நம்ம படையெடுத்துட்டே இருந்தால் நம்ம பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே போகுங்க. இதில் ஒரு முக்கியமான படை வீட்டை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். என்ன படை வீடு தெரியுமா? திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூரில் கடற்கரை ஓரமாக முருகப்பெருமான் ஆலயம். மிச்ச படை வீடு 5 படை வீடு இருக்குது பார்த்தீங்களா? திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே மலைக்கு மேலே இருக்குங்க. என்னடா அது இந்த திருச்செந்தூர் மட்டும் கடலோரமாக இருக்குது, இங்கே மலை இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுவும் மலைக்கு மேலே தான் இருக்குது. மலைக்கு மேலே தான் இருந்தது. கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலையோட ஒரு சின்ன பகுதியை இன்னைக்கும் இந்த கோவிலோட 2ஆம் பிரகாரத்தில் பார்க்கலாங்க. ஒரு சின்ன பகுதி மலைக்கு மேலே இருந்த கோவில் தான் இந்த கோவிலும். வீரபாகுத்தேவர் முருகப்பெருமானுடைய படை வீரர்கள்ல ஒருத்தர், பிரதானமானவர். இந்த மலைக்கு மேலே நின்று தான் முருகப்பெருமானை வணங்கிட்டு சூரபத்மனை சந்திக்கிறதுக்காக போனதா கந்தபுராணம் சொல்றதுங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் சூரபத்மனை கொன்றதற்காகவும் தேவர்களை காத்ததற்காகவும் வியாழ பகவானே முருகனுக்கு இங்க ஒரு கோவில் ஸ்தாபிச்சாரங்க. அந்த கோவில் தான் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் ஆலயம் அப்படின்னு நம்ம வழிபடுறோங்க. இந்த திருச்செந்தூர் கோவிலில் என்ன விசேஷம்? வருஷத்தில் 365 நாளும் இங்கே விசேஷம். எப்போ பார்த்தாலுமே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான திருவிழா அப்படின்னா அதுதாங்க சூரசம்ஹாரம். கந்த சஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 6 நாட்கள் நடக்கிற வழிபாட்டோட முடிவில் சூரனை சம்ஹாரம் பண்ற அந்த முருகன் தாங்க இந்த திருச்செந்தூர்ல விசேஷம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ முருக பக்தர்கள்
அந்த காலத்துல திருச்செந்தூருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்து தரிசிப்பாங்க. பாண்டியர்கள், நாயக்க மன்னர்கள், திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜாக்கள், இப்படி எத்தனையோ பேர் திருப்பணி பண்ணின பெருமை இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டுங்க. ஒன்னே ஒன்று நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களுக்குத்தான் ஜாதி மதம் எல்லாமே, கடவுளுக்கு என்றைக்குமே கிடையாதுங்க. ஒரு கடவுளோட சந்நிதிக்கு முன்னாடி நிற்கிறவங்களில் இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி, இவர் இந்த மதம், அவர் அந்த மதம் அப்படிங்கிற பேதம் கிடையாதுங்க. ஆச்சரியப்படுவீங்க, இந்த கோவிலில் ஒரு வெள்ளைக்காரருங்க, ஒரு கிறிஸ்தவருங்க, அவர் பேர் லூஷிங்டன் துரைன்னு பேருங்க. அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் அவர் தான் கலெக்டராக இருந்தார். இந்த கோவிலுக்கு வருவார், திருச்செந்தூருக்கு வருவார். ஏன்னா நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இடம்தான் அன்னைக்கு திருச்செந்தூர். இந்த கோவிலுக்கு வந்து இங்கே என்ன வசூல்லாம் ஆகிருக்கு, அந்த வசூலெல்லாம் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக வருவாருங்க. அவருக்கு நம்ம சாமி மேலே, முருகன் மேலே பக்தியெல்லாம் கிடையாதுங்க. நமக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முருகா முருகான்னு நம்ம சொன்னாலே நமக்கெல்லாம் அப்படியே நரம்புகள் சிலிர்க்கும் நமக்கெல்லாம். அவருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவர் கோவிலுக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் முருகப்பெருமான் உற்சவருக்கு விசிறி வீசுகிறாங்க. ஏங்க, ஒரு மனுஷங்களுக்கு விசிறி வீசுகிறாங்கன்னா அவருக்கு வேர்வை வரும், அதனால் விசிறி வீசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு உற்சவர் அப்படின்னா உலோகத்தினால் ஆனவர், அவருக்கு எதுக்கு விசிறி வீசுகிறாங்கன்னு நமக்கே தோணலாம். அப்படின்னா ஒரு கிறிஸ்தவருக்கு தோணாமலா இருக்கும், அவருக்கு தோணுச்சுங்க. அவர் கிண்டல் பண்ணுறாராம், என்ன இவருக்கு போய் விசிறிலாம் வீசுறீங்க, இவருக்கு என்ன வேர்க்குமா அப்படின்னு கேட்குறாராம். அந்த அர்ச்சகர்கள்லாம் உடனே அந்த முருகன் மேலே இருந்த வஸ்திரங்கள், மாலைகள் எல்லாத்தையும் கழற்றி கீழே போட்டுட்டு கொஞ்ச நேரம் விசிறி வீசாமல் இருக்காங்களாம். வியர்வை ஆறா பெருகிறதான், அந்த கோவில் பகுதியில் ஓடுறதான். இதை பார்த்த உடனே லூஷிங்டன் துரை அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த கோவில் வழிபாட்டுக்கு தேவையான வெள்ளி பாத்திரங்களை வாங்கி கொடுத்தாராம். நமக்கு கிடைக்குமா இந்த பாக்கியம்? முருகப்பெருமான் அவருக்கு எல்லா அருளையும் பண்ணிட்டு அந்த லூஷிங்டன் துரைக்கும் முருகப்பெருமான் ஆசீர்வாதம் பண்ணினாரா. இந்த கோவிலுக்கு எத்தனையோ பேர் தங்க நகைகளை காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஒரு கோவிலுக்கு காணிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு தொன்று தொட்ட மரபுங்க. அது அந்த காலத்தில் பார்த்தா ராஜாக்கள் எத்தனை தங்க பொருட்களை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல பக்தர்களும் ஏதோ ஒரு நேர்த்திக்கடன், அதுக்காக ஒரு கோவிலுக்கு தங்கத்தினாலான ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இந்த தங்கத்தை அப்படியே கோவிலில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆசைங்க, அவங்களோட விருப்பமும் அதுதாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இறை நம்பிக்கை இல்லாத ஒரு அரசு. நாங்கள் பக்தர்களாகிய நாங்கள் இறைவனிடம் கொடுக்கக்கூடிய தங்க நகை மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படும் என்ற நோக்கத்தில் தான் எங்களுடைய பிரார்த்தனை காணிக்கையாக நாங்கள் செலுத்துகிறோம். குறிப்பாக பெண்கள் திருமங்கல்யம் லேட்டாகனா திருமங்கல்யம் செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி உருக்கிடுவோம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. அப்படி உருக்கும்போது எங்களுடைய பிரார்த்தனைகள் ஈடு ஏறாது. மேலும் இந்த திட்டம் மிகப்பெரிய மோசடி திட்டம். இந்த திட்டத்தில் உருக்கிற தங்க நகையில் எவ்வளவு தங்கம் இருக்குது, எவ்வளோ செம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இறை நம்பிக்கையோடு செயல்பட்டு இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்து திட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வடமலையப்ப பிள்ளைன்னு ஒருத்தருங்க. இவர் நெல்லை சீமையை ஆண்ட ஒரு சிற்றரசர். அந்த காலத்தில் திருமலை நாயக்க மன்னர்கள் கட்டுப்பாட்டில் பல பகுதிகள் உண்டுங்க. அதில் ஒரு பகுதி இந்த திருச்செந்தூர். இந்த வடமலையப்ப பிள்ளைக்கும் முருகப்பெருமான் ஒரு தடவை அருள் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஜாதி மதம் வேதமே கிடையாதுங்க. இன்னொன்று சொல்லணும், ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கிற தங்கங்களை, அங்கே இருக்கிற முக்கியமான பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கத்தான் அந்த காலத்தில் பல அந்நிய படைகள் வந்ததுங்க. அந்த தங்க ஆபரணங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த கோவிலில் இன்னைக்கும் இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு தங்க அங்கி இருக்கு, வைர கிரீடம் இருக்கு, வைர வேல் இருக்கு, இப்படி தங்கத்தினாலான நிறைய பொருட்கள் இருக்குங்க.
இப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த சாதத்தோட பருக்க கீழே விழுந்ததுன்னா நம்ம கையால் எடுத்து நம்ம இலையில போட்டு நம்ம சாப்பிடுவோம். இந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுறப்ப ஒரு சாதப்பருக்க ஒரு அன்னம் கீழே விழுந்ததுன்னா அதை கையால் எடுக்க மாட்டாங்க. தங்கத்தினாலான ஊசி இங்கே இருக்குங்க இந்த கோவிலுக்கு சொந்தமா. அந்த ஊசியால தான் அந்த பருக்கை எடுப்பாங்களாம். பகழிக்கூத்தர் அப்படின்னு ஒரு வைணவருங்க. நம்மெல்லாம் சைவம் வைணவம் அப்படின்னு பேதம் பேசுகிறோம் இந்த காலத்தில். அந்த வைணவருக்கு ஒரு முறை வயிற்று வலிங்க. முருகப்பெருமான் அவரோட கனவுல போயிட்டு என் மேலே பிள்ளைத்தமிழ் பாட்டு பாடினி அப்படிங்கிறாருங்க. அவர் பாடுறாரு. திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ்னு அதுக்கு பேர். அதை பாடி முடிச்சோன்னு அவருக்கு இருந்த வயிற்று வலி போச்சுங்க. ஆலயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தாங்க நம்ம டாக்டர்லாம் பார்க்குறோம், மருத்துவர் இன்னைக்கு தாங்க பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர்கள் உண்டா? கோவில்கள் தாங்க நமக்கு இருக்கிற அத்தனை பிணிகளையும் போக்கக்கூடிய இடம். அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள் காத்த வழிமுறைகள் என்னென்ன பின்பற்றினார்களோ அதை கொஞ்சமும் மாற்றாம நம்ம பின்பற்றினாத்தான் அந்த வழிபாட்டு முறைகள் காலம் முழுக்க நமக்கு இருக்குங்க. தொடர்ந்து கேள்விகள் 1000 நிகழ்ச்சியை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.